ஹை மக்களே, வெல்கம் டு சார்லின்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி முச்சக்கட்டை வச்சு ஒரு டேஸ்டியான ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு 4 பல்லு பூண்டை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா சேர்த்து பொன்னிறமாக வதக்கிக்கலாம். பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போது 2 பச்சை மிளகாவை ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த சைடு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் போட்டால் இந்த டிஷ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, சூப்பராக ப்ரௌன் கலரில். இந்த அளவுக்கு வதக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த குழம்புக்கு கிரேவிக்கு கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கொடுக்குறதுக்காக ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சம் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ மொச்சப்பயிறு நைட்டே ஊற வச்சு காலையில் ஒரு 5 விசில் ப்ரெஷரில் வேக வச்சு நல்லா சாஃப்டாக வேக வச்சுருக்கேன். இப்போ இதோட சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன், அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா கடலை மாவு இந்த மசாலாலாம் சேர்த்து கரைச்சாச்சு. இதை இந்த மொச்சையோட சேர்த்துக்கலாம். இது சேர்த்தாச்சு. இப்போ தண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா இந்த கடலை மாவு திக்னஸ் கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா இட்லி தோசையோட தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். எப்போயுமே நம்ம மொச்சக்கட்டை வச்சு காரக்குழம்பு, கருவாடு குழம்பு அப்படி தான் வைப்போம். அதுக்கு பதிலாக இது ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் குக் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டால் இது சூப்பராக ரெடி ஆயிரும். கடைசியில் கொத்தமல்லி போடணும். கொத்தமல்லி போட்டாச்சு. இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.